சூப்பரா இருக்கு. ம். பழசு தான் விண்டேஜ் இது கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி. யார் யார் நடிச்சிருக்காங்க? ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன் ம். சார், அப்புறம் அதர்வா, ஸ்ரீலீலா மேம் அவங்க நடிச்சு. யாரோட ரோல் நல்லா இருக்கும்? எஸ்கே தான் கண்டிப்பா. எஸ்கே ரோல் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயம் ரவி சார் நல்லா பண்ணிருக்காரு. லவ் சீன் எப்படி இருக்கு? அது நல்லா இருக்காது. அந்த பஸ் சீனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சீன்லயே எனக்கு இந்த படத்துல இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருப்பா அப்படின்னா எந்த சீன் பிடிக்கும்? அவங்க அவங்க கார்ல வந்துட்டு இருப்பாங்க, இவர் பின்னாடி திரும்பி பாப்பாரு, அது நல்லா இருந்துச்சு. ஓகே. இந்த படத்துலயே உங்களுக்கு பிடிச்ச பாடல் எந்த பாடல்? அடி அலை அந்த பாட்டு. அது 2 வரி பாட முடியுமா? ஐயோ அதெல்லாம் சரி ஓகே. உங்களுக்கு பிடிச்ச டைலாக் எதனா சொல்ல முடியுமா இந்த படத்துல? சிவகார்த்திகேயன் சொன்னது எதனா உங்களுக்கு படத்துல எதனா ஞாபகம் இல்லையா? சோ உங்க ஃபைட் சீன் எப்படி? ஃபைட் சீன்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இல்ல சிவகார்த்திகேயன் அவர் காமெடியா நடிச்சிருந்தாரு. இன்னைக்கு பார்த்தா ரொம்ப ஃபைட்டர் எல்லாம் இல்ல, அவர் இப்போ எல்லா படமே வந்து ரொம்ப ஃபைட் தான் அதிகமா இருக்கு மாதிரி இருக்கு. அதான் எப்படி இருக்குது பாக்குறதுக்கு ஃபைட் சீன்லாம்? சூப்பரா இருக்கு. அவர் செமையா பண்றாரு. அமரன் படமே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அது நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆக்ஷன் ஹீரோ மாதிரி. கண்டிப்பா நல்லா இருக்கு. அவருக்கு அதுதான் இன்னுமே நல்லா செட் ஆகுது. மத்த தளபதின்றாங்க, தளபதியா மாத்திட்டாங்க. அத பாத்தீங்க? தளபதி தம்பி அவர்தான். தளபதி தம்பி. இந்த மாதிரி சண்டை போடுறது அதெல்லாம் ஏடிஎம் காக்கு டிஎம் குள்ள போட்டி உள்ளதான் பாப்போம். விஜய் தான் வருவாரு. சார் சொல்லுமா, இப்ப இந்த படத்துலயே உங்களுக்கு வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, இந்த கேரக்டர் உங்களுக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னா எந்த கேரக்டர் சொல்லுவீங்க? மேபி ஸ்ரீலீலா நல்லா பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலீலா மேம் நல்லா பண்ணிருப்பாங்க. ஏன்னா 3 ஹீரோக்கு எத்தனை ஹீரோனி கொடுத்திருக்காங்க? ஸ்ரீலீலா மேம் மட்டும் தான் நோட் பண்ணேன். ஓகே. பராசக்தி படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எந்த சீன்? செம்மையா இருந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருந்து. இவ்வளோ க்ரௌட நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அதெல்லாம் ட்ரெஸ் கோட்லாம் எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு? சூப்பரா இருக்கு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பழைய காலத்துல அந்த ட்ரெஸ் போடுற மாதிரி இருக்கு. மத்த படத்துக்கு இந்த படத்துக்கு நான் வித்தியாசம் நினைக்கிறீங்க? மத்த படம்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்டைலா இருந்துச்சு. இது வந்து பழைய காலத்து ஒரு ஓல்டேஜ் இது மாதிரி இருக்கிறதுனால டிஃப்ரெண்டா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஹிந்தி வேணான்னு எதிர்ப்பு மாதிரி இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தி நினைக்கிறீங்க? குட் தான். ஏன்னா ஹிந்தி இங்க அதிகமா நம்ம தமிழ்நாட்டுல ஹிந்தி இது பண்ண முடியாதுல்ல, அதனால ஹிந்தி வேண்டாம், தமிழே இருக்கலாம். ஓகே. ஹிந்தி வேண்டாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இங்க வந்து டாக்டர் முதலமைச்சரா இருக்கட்டும், இல்ல டாக்டர் பசங்களா இருக்கட்டும், இவங்க எல்லா பசங்களும் பாத்தீங்கன்னாக்கா ஹிந்தி படிக்க போறாங்க இல்லையா? அதை பத்தி நினைக்கிறீங்க? அது வந்து அவங்களோட ஆப்ஷன். நான் கேரக்டர்லாம் இருக்காங்களே, அதர்வா, ஜெயம் ரவி, அவங்கள பாக்குறப்ப எப்படி இருக்கு? அவங்களையும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா வில்லன் அப்படின்றாங்க. அவரு அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். ஓகே.